மத்திய அரசு நடப்பு கூட்டத்தொடரில் கொண்டு வந்திருக்கக்கூடிய வக்பு வாரிய திருத்த சட்ட மசோதா பல்வேறு எதிர்ப்புகளுக்கு இடையே நிறைவேற்றப்பட்டுள்ளது. ஜனநாயகத்துக்கு விரோதமான செயலாகும். மத்திய அரசு இந்த வக்பு வாரிய சட்டத்தை இஸ்லாம் மக்களினுடைய உணர்வுகளுக்கும் உரிமைகளுக்கும் இறை கொள்கைகளுக்கும் எதிராக கொண்டு வருவதாக பெரும்பாலான இஸ்லாமிய மக்கள் உணர்வதை மக்கள் மிகவும் அதிருப்தியில் உள்ளார்கள். இந்தியா முழுக்க வக்பு திருத்த மசோதாவுக்கு இந்தியா முழுவதும் பல்வேறு இடங்களில் பல்வேறு மாநிலங்களில் பல கட்ட போராட்டங்கள் நடத்தி வருவது இஸ்லாமிய சகோதரர்களுடைய சமூக நல்லிணக்கத்தை துன்புறுத்துவதாகவும் அச்சுறுத்துவதாகவும் அவர்கள் இரண்டாம் தரம் குடிமக்களாக இந்திய அரசே அவர்களை நிர்பந்திக்கக்கூடிய சூழ்நிலை உள்ளதை கருத்தில் கொண்டு உலக நாடுகள் இந்தியாவின் மீது வைத்திருக்கக்கூடிய அந்த மதசார்பின்மையை தகர்க்கும் வகையில் அண்மையில் கொண்டு வந்திருக்கக்கூடிய வக்பு வாரிய சட்டத்தை மத்திய அரசு உடனடியாக திரும்ப பெற வேண்டும். தமிழக அரசு இதற்காக தனி தீர்மானம் கொண்டு வந்து நிறைவேற்றதை இந்திய கனசங்க கட்சி வரவேற்கிறது. மேலும் மிகவும் குறைவான வாக்குகள் வித்தியாசத்திலேயே இந்த வக்பு வாரிய சட்டம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. இந்தியாவினுடைய குடியரசுத் தலைவர் இந்த வக்பு வாரிய திருத்த சட்ட மசோதாவுக்கு ஒப்புதல் அளிக்க வேண்டாம், அதை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று மத்திய அரசுக்கு திரும்ப அனுப்ப வேண்டும் என்று கூறுவதுதான் ஜனநாயகமாகும். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தினுடைய அடிப்படை உரிமைகளான மதசார்பின்மையை கடைப்பிடிக்க வேண்டிய கடமை மத்திய அரசுக்கு இருக்கிறது. இருப்பினும் இந்த பாஜக அரசு எப்படி 370 திருத்தம் கொண்டு வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீரத்தை உடைத்து அது யூனியன் பிரதேசமாக மாற்றியதை போன்று அதே போன்ற ஒரு அதிரடியான ஒரு வக்பு வாரிய சட்ட திருத்தத்தை கொண்டு வந்து மக்களிடையே அவர்கள் இஸ்லாமியர்களுடைய அந்த நம்பிக்கையையும் அவர்களின் பால் இருக்கக்கூடிய அந்த வெறுப்பை மேலும் அதிகப்படுத்தியிருக்கிறது. அத்தகைய வெறுப்பு அரசியல் செய்வதை பாஜக நிறுத்தி கொள்ளும் என்று எல்லோரும் எதிர்பார்த்தார்கள். ஆனால் கடந்த எந்த தேர்தலிலுமே ஒரு இஸ்லாமியர்கள் கூட நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடுவதற்கான வாய்ப்பை கொடுக்காத இந்த பாஜக அரசு அவர்கள் மேல் நாங்கள் அக்கறை கொண்டிருக்கிறோம், அவர்களுடைய நலன் மேல் நாங்கள் நம்பிக்கை வைத்திருக்கிறோம் என்று வெறும் தேர்தல் பிரச்சாரமாக செய்து கொண்டு அவர்களுக்கு அரசியலமைப்பு சட்ட உரிமையை மறுத்து வருகின்ற பாஜக இந்த வக்பு வாரிய சட்ட திருத்தத்தை கொண்டு வந்திருக்கிறது உள்நோக்கம் கொண்டதாகவே தெரிகிறது. இனி அத்தகைய சட்டத்தை உச்சநீதிமன்றத்தில் அது ஆய்வுக்கு எடுத்துக்கொண்டாலும் உச்சநீதிமன்றம் எத்தகைய தீர்ப்பு வழங்கும் என்று தெரியாது. இருப்பினும் இந்தியா முழுக்க இன்றைக்கி இஸ்லாமிய பெருங்குடி மக்களினுடைய உரிமைகளுக்காக இந்திய கனசங்க கட்சி முழு ஆதரவு தரும் என்பதையும் இந்த நேரத்திலே நான் கேட்டுக்கொள்கின்றேன்.